Hello guys, welcome back to the channel. Today இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா என் பேங்க்ல கொஞ்சம் ஃபண்ட் இருக்கு. சோ அத நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணி என் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 2000 இருக்கு. அத நான் என்ன பண்ண போறேன்னா இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண போறேன். சோ இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டடா நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மென்ட்டோட இம்பார்ட்டன்ட்டா என்னன்னது அப்படின்றத பத்தி டீடைலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்க வந்திருக்கலாம். எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2000ல ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண போறேன். சோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படினா என்னன்னு தெரியல, இல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்னா என்னன்னு தெரியல அப்படினா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்க. கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேசலாம். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்கரிங் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சல் லோனில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரிவீல் வந்து பண்ணியிருந்தேன். நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு 2000 ஒன் டைமாக என்ன பண்ண போறேன்னா, அதாவது என்கிட்ட எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ இந்த நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் நான் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் இன்றைக்கி சூஸ் பண்ண அந்த ஒரு ஃபண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இன்விஸ்கோ இந்தியன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் இன்னும் ஏகப்பட்ட ஸ்மால் கேப்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிப்பான் இருக்குது, குவாண்டல் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக அந்த நிறையா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு ஆனுவலி ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு 30.39% இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. அதாவது இந்த ஃபண்டோட பேர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கரண்ட் என்ஏவி பார்த்தீங்க அப்படின்னா 41.39. எதுக்கு நான் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்னொரு காரணம் வந்து நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டில் என்னால் ஒன் டைமாக 5000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன் டைமாக இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் குவாண்ட்லேயும் அதே இருந்துச்சு, டாட்டாலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து உங்களுக்கு மினிமலாக ஒரு 500லேருந்தே நீங்கள் என்ன பண்ணலன்னா எஸ்ஐபி வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோடைய நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் மேலே வந்து ஆயிடுச்சு. அதே மட்டும் பார்த்திங்கன்னா இதனுடைய ஏயுஎம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4130 crores என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த ஃபண்டில் லாக்கிங் பீரியட் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த லாக்கிங் பீரியட்னா என்ன, ஏஜ்னா என்ன, ஏயுஎம் என்ன, எக்ஸிட் லோட்னா என்ன அப்படின்றத பற்றி தனியாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த ஃபண்டோடைய எக்ஸிட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா 1% தான். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.46% என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபண்டுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளோ பிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இயர் பிஃபோராக நம்ம அதாவது அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வரோம் அப்படின்னா நம்ம 50% என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 15% ப்ளஸ் எக்ஸிட் லோடோட நம்ம பே பண்ணணும். இதே நம்ம ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% நம்ம 1 lakh மேலே ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பே பண்ணுறது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபண்டோடைய மேனேஜர் யார், அதாவது எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு, அதாவது இந்த ஃபண்டுலேருந்து என்னென்ன செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த ஷேர்லேயும் பர்டிகுலராக எவ்வளோ % இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எந்தெந்த செக்டரில் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி என்னென்ன ஷேர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வியூ ஆல் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே கீழே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதர் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இதில் எனக்கு இதனுடைய என்ஏவியும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதர் இதை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே இன்னொரு காரணம் அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் 5000 மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து 100லேருந்தே நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஓகே இது எல்லாத்தையும் என்னோட க்ரைட்டேரியா படி இது எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தனால
அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு ஃபண்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னு நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒன் டைம், அதாவது எஸ்ஐபி ஒன் டைம் இருக்கும். எஸ்ஐபினா மந்த்லி நம்ம சொன்ன டேட்டுக்கு நம்ம சொன்ன அமௌண்ட் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுறது எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. ஒன் டைம்ன்றது அதாவது லம்சம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, இதில் ஒன் டைம்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை ஒரே அட்டெம்ப்ட்டில் என்ன பண்ணுறதுன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைமில் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம டெம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க 2000 என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா 2000 என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போது ஓகே அப்படியே பே பண்ணி இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளை எந்த பேங்க் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது ஜிபே இருந்துச்சுன்னா அதுக்கு போகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, கோ டு ஆர்டர்ஸ். இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபண்டு இது பண்ணது ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து எப்போ ஆகுது, அடுத்து எப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் அப்டேட் ஆகுது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25th என்ன ஆகுதுன்னா அப்டேட் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பழைய இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இது என்ன இருக்குது, இன்னும் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ கன்னியூ ஆன பின்னாடி நமக்கு 25 மேலே தான் என்ன ஆகும்னா இது வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு அப்டேட் வந்து ஆகும். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோக்கு அப்டேட் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய அதர் ஃபண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் எந்த இதில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸோ அவ்வளோதான். இதுதான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஸ்க் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம மேக் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தளவு ரிஸ்க்கு இருக்குது. ஸோ நான் லாங் டேர்ம் தான் ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தளவு ஒரு 5 to 7 இயர்ஸாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும், அதாவது ஹோல்டு பண்ணணும். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் கம்பேர் டு லார்ஜ் அண்டு இதை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இது என்னுடைய பர்பஸ்லேருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு இதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதுவரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை மணி ரிலேட்டடாக அண்டு மார்க்கெட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு இன்னும் அந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.